இந்த வீடியோல ஸ்ட்ராபெரி பழத்துல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய தீமைகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ஸ்ட்ராபெரி பழத்தோடைய ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துக்கிட்டே வாங்க. முக்கியமா இந்த ஸ்ட்ராபெரி பழம் அப்படிங்கிறது 18வது நூற்றாண்டுல யூரோப்ல இருந்து வந்ததா சொல்றாங்க. அதற்கப்புறம் நார்த் அமெரிக்கா, சிலி போன்ற நாடுகள்ல இருந்து இது இறக்குமதி செய்யப்பட்டுச்சு. ஸ்ட்ராபெரியை பொறுத்தவரை பிரைட் ரெட்டா இருக்கக்கூடியது. அதே மாதிரி அதன் விதைகள் பார்த்தீங்கன்னா அதற்கு மேலேயே இருக்கும். ஒரு ஜூஸியான ஒரு ஸ்வீட்டான ஒரு பழம் தான் இந்த ஸ்ட்ராபெரி பழம். இதுல அதிகமான வைட்டமின் சி இதுல இருக்கு. அதே மாதிரி மேக்னீசியம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வைட்டமின் B9 சொல்லக்கூடிய ஃபோலைட் இருக்கு. அதோட பொட்டாசியமும் இருக்கு. இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பழத்துல இருக்கக்கூடிய ஒரு ரிச் வைட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதனால இது ஒரு சூப்பரான ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுறது இல்லாம இது பாத்தீங்கன்னா ஒரு பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஹார்ட்டை பாதுகாப்பதற்கும் ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. யூஸ்வலா இதை ராவாவோ இல்லை ஃப்ரெஷ்ஷாவோ நீங்க எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தாலே போதும். இதை நீங்க ஒரு ஜாமாவோ ஜெல்லியாவோ டிசர்ட்டாவோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மார்க்கெட்ல இந்த மாதிரி நிறைய பொருட்கள் கிடைக்குது. அதே மாதிரி ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லனே ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நான் ஸ்ட்ராபெரி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுல ஃபிளேவர் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஸ்ட்ராபெரி கிடையாது. அது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு டெசர்ட் அல்லது ஐஸ்கிரீம். ஸ்ட்ராபெரி அப்படிங்கிறது நீங்க ராவா எடுத்தாலோ அல்லது ஒரு ஸ்மூத்தியா எடுத்தாலோ உங்களுக்கு ஒரு பெட்டரா இருக்கும். அதுல நீங்க நிறைய பெனிஃபிட் அப்படிங்கிறது நீங்க பெற முடியும். முக்கியமா இந்த ஸ்ட்ராபெரியை பார்க்கும் பொழுது ஆரஞ்சை விட வைட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய பழம் ஸ்ட்ராபெரி பழம். இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை நீங்க சாப்பிட்றதுனால உங்க ஸ்கின் ஹெல்த் அதிகமாகுது. அதே மாதிரி உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணி விடுது. நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிச்சு விடுது. ஒருத்தவங்க இல்னஸா இருக்காங்கன்னா அந்த ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த இல்னஸ்ல இருந்து கியூர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா இதுல எக்ஸலண்டான சோர்ஸான வைட்டமின் B9 ஃபோலைட் இருக்கு. அதே மாதிரி இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செல்லை ரீஜெனரேட் பண்ண உதவுது. எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு இது உதவுது. ஒருத்தவங்க பர்சனல் லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாலும் இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஒரு ஸ்டாமினா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது மூடை ஸ்விங் பண்ணி விடும். அதே நேரத்துல இந்த வைட்டமின்ஸ் எல்லாம் தவிர்த்து பாத்தீங்கன்னா இதுல தேவையான மினரல்ஸும் இருக்கு. உடம்புக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கு. மேக்னீசியம் சொல்லக்கூடிய இந்த மினரல்ஸை சாப்பிடும் பொழுது போன் ஹெல்த்தா இருக்கும். மெட்டாபாலிசத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே நேரத்துல கால்சியம் மற்றும் மெக்னீசியமும் இதுல இருக்கு. இது ரெண்டுமே சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய போனை ஸ்ட்ராங்கா வச்சுக்க உதவுது. அதே நேரத்துல மசில்ஸோடைய ஃபங்க்ஷன், நம்மளுடைய தசைகளுக்கான ஃபங்க்ஷன் செய்வதற்கான ஒரு வேலையும் இது செய்யுது. ஒரு நாளைக்கு 8 மீடியம் ஸ்ட்ராபெரியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு தேவையான 160 mg வைட்டமின் சி கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது யார சொல்றாங்க அப்படின்னா US ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் FDA தான் இதை ரெக்கமெண்ட் பண்றாங்க. டெய்லி நீங்க இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை சாப்பிடும் பொழுது பிரைன் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அதே மாதிரி ஏஜிங் ஆகுறது கம்மியாகும். ஒருத்தவங்க இளமையாகவே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க சாப்பிடலாம். உங்க முகத்துல வரக்கூடிய சுருக்கங்கள், கண்ணுக்கு கீழே வரக்கூடிய கருவளையங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வர்றது நின்றும். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி. இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி பழத்துக்கு கூடிய பெனிஃபிட் எல்லாமே டீட்டெயிலா பாத்துருவோம். இதுல ஃபர்ஸ்ட் பிரைன் பவர் பூஸ்ட் பண்றதுக்கு இது உதவுது. உங்க பிரைனுடைய ஏஜை அதிகமாகாம அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா ஒரு மென்டல் ஷார்ப்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஞாபக திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு ஏஜ் ஆயிருந்தாலும் உங்களுடைய பிரைன் அப்படிங்கிறது எங்காவே இருக்கும். 6 வருஷமா 16,000 பார்ட்டிசிபென்ட்ஸை வச்சு பிரைன் ஃபங்க்ஷனை மெஷர் பண்ணியிருக்காங்க. இப்படி மெஷர் பண்ணும் பொழுது அதுல சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. சில பீப்புள் அதுல பாத்தீங்கன்னா ப்ளூபெர்ரி சாப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி சில பார்ட்டிசிபென்ட்ஸ் ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுருக்காங்க. ரெண்டுலயுமே சாப்பிட்டவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இதுல ஸ்ட்ராபெரி சாப்பிட்டவங்களுக்கு தான் பிரைன் பவர் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. முக்கியமா 2ல இருந்து 2.5 மடங்கு அவங்க எங்கா ஃபீல் பண்ணதா சொல்றாங்க. ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ராபெரி லவருக்கு இது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கியமா மெமரி பவர் அப்படிங்கிறது பூஸ்ட் ஆவதாகவும் ஏஜிங் அப்படிங்கிறது கம்மியாவதாகவும் சொல்றாங்க. இந்த பீப்புள்கிட்ட நடத்தின ஸ்டடியில 34% பாத்தீங்கன்னா அல்ஜீமர் அப்படின்னு சொல்லக்கூடிய மறதி நோயில பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல அதிகமா இருப்பதனால உங்களுடைய செல் இருக்கு பாத்தீங்களா அதை பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வயசார தோற்றத்தை இது குறைச்சு விடுது. அதே மாதிரி
உங்களுடைய சிஸ்டமேட்டிக் இன்ஃப்ளமேஷன் நடக்குது பாத்தீங்களா, அதையும் வந்து குறைச்சு விடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க இரிட்டேட்டா இருக்கிறது, அதே மாதிரி மூட் அவுட்டா இருக்கிறது, இந்த விஷயத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா இது குறைச்சு விடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதனால நீங்க ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கப் ஆஃப் ஸ்ட்ராபெரி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வராது. உங்க மெமரி பவர் வந்து பூஸ்ட் ஆகும், எங்க வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணி விடுது. ஏன்னா அதுல வைட்டமின் சி வந்து அதிகமா இருக்கு. இந்த வைட்டமின் சி அப்படின்னு வந்து ஆஸ்கோர்பிக் ஆக்சிடம் சொல்லுவாங்க. இது அதிகமா இருப்பதனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த வந்து இது பண்ணுது. நீங்க சாதாரணமா எடுக்கக்கூடிய ஃபுட்டை விட இதுல வந்து அதிகமா இருப்பதனால வந்து உங்க ஹெல்த்துக்கு வந்து ஒரு நல்லதா இருக்கு. முக்கியமா வைட்டமின் சி கம்மியா இருக்கிறவங்களுக்கு வந்து ஈரல வந்து ரத்தம் வர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து அனிமியா இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபீல் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க வந்து இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு ரிலீஃப் அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி காயங்கள் ஆறுவதற்கு வந்து இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. நுரையீரல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பெஸ்டான ஒரு ஃபுட்டா வந்து இருக்கு. சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடியவங்களுக்கும் இது வந்து உதவுறதா வந்து ஒரு ரிசர்ச் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரிசர்ச்ல முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து வைட்டமின் சி வந்து டி செல்ஸ் சொல்லக்கூடிய, அதாவது இன்ஃபெக்டட் அண்ட் கேன்சர் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுது உடம்புல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பி செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா உடம்புல ஆன்டிபயோட்டிக்கா வந்து செயல்படுது. அப்படி செயல்படும் பொழுது உங்க உடம்புல வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு ஜெம்ஸ் கிருமிகள் எல்லாம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அதை நோக்கி வந்து படையெடுத்து அதை வந்து அழிக்குது. இதனால உங்க உடம்புக்கு வந்து ப்ராப்ளம் வராம நீங்க ஹெல்த்தியா வந்து இருக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வைட்டமின் சி இருப்பதனால வந்து உங்களுக்கு நடக்குது. அதே நேரத்துல நீங்க ஒரு பிஸியான லைஃப்ல இருக்கீங்க அல்லது வந்து ஒரு சோகமா இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கு வந்து வைட்டமின் சி வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 100 இருந்து 200 mg வந்து வைட்டமின் சி ஒரு நாளைக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வர்றதுல இருந்து தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி ஒரு 8 மீடியம் சைஸா இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரியை நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா 160 mg வைட்டமின் சி அதுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நீங்க ஒரு வைட்டமின் சி சப்ளிமெண்ட்டை எடுக்கிறதுக்கு பதிலா நீங்க வைட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராபெரி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அடிஷனல் ஹெல்த் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இதுல வந்து ஃபைபர், அதுக்கப்புறம் வந்து பைட்டோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இருப்பதனால நீங்க வைட்டமின் சப்ளிமெண்ட் எடுப்பதற்கு பதிலாக வந்து இதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் ஹெல்த் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஃப்ளோரா சயின்டிபிக் ஜேர்னல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து நீங்க சில ஸ்ட்ராபெரி பழத்தை வந்து நீங்க சாப்பிடும் பொழுது வந்து உங்க ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து நல்ல ஃபுட்டா அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிவரல் கண்டிஷன்ஸ்ல, அதாவது ஹார்ட் டிசீசஸ், அதே மாதிரி ஸ்ட்ரோக்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து இது குறைக்குது. அது as well as பாத்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் இருக்கக்கூடியவங்களும் இது சாப்பிட்டீங்கன்னா அவங்க ஹெல்த்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்மால் ஸ்டடியில வந்து சில பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. 2 பேர் தனித்தனியா ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கிறாங்க. இந்த ட்ரிங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா அதாவது ஸ்ட்ராபெரி பவுடர் வித் வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் இருக்கு. 25 மில்லிகிராம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பவுடரை சேர்த்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே நேரத்துல 3.5 கப்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி வந்து இன்னொருத்தவங்க வந்து எடுக்கிறாங்க. 3.5 கப் வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி சாப்பிட்டவங்களுக்கு 1 மாசத்திலேயே 5% வந்து கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஸ்டடியில பாத்தீங்கன்னா இதே விஷயத்த வந்து 2 மாசம் வந்து பண்றாங்க. அந்த ஸ்டடியில பாத்தீங்கன்னா அவங்களுடைய கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது 10% வந்து குறைஞ்சிருக்கு. இதுல ராவா வந்து ஸ்ட்ராபெரி எடுத்தவங்களுக்கு தான் வந்து அதிகமா பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கிறதா வந்து தகவல் வந்து சொல்லுது. முக்கியமா இதை ஃப்ரீஸ் பண்ண போற ட்ரைடு ஸ்ட்ராபெரி பவுடராகவும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது குறையதா வந்து சொல்றாங்க. ட்ரைகிளிசரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த வந்து இது குறைச்சு விடுது. ட்ரைகிளிசரைட் அப்படிங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஃபேட், ஒரு கொழுப்பு. இது வந்து அதிகமா இருக்கும் பொழுது நமக்கு ஹெல்த் ரிஸ்க் அப்படிங்கிறது வரும். ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த ட்ரைகிளிசரைட்டை வந்து உடைச்சு ஒரு பை ப்ராடக்ட் வந்து வெளியாகும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல வந்து அது தங்குது. அப்படி தங்கும் பொழுது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வருது. இந்த விஷயத்த வந்து இது குறைக்குது. முக்கியமா ட்ரைகிளிசரைட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து உடம்புல வந்து குறைக்கும் பொழுது வந்து பிளட் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி ரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய அடைப்பை வந்து குறைச்சு விடுது. அதனால வந்து இதை நிறைய பேர் வந்து எடுக்கிறது அவங்களுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து நல்லது. இந்த ஸ்ட்ராபெரி அப்படிங்கிறது வந்து 20% வந்து இந்த ட்ரைகிளிசரைட்டை உடம்புல இருந்து குறைக்குது. 1 பவுண்ட் ஸ்ட்ராபெரி பழத்தை சாப்பிடும் பொழுது இந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டோட்டலா பார்க்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய மொத்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஸ்ட்ராபெரி வந்து 8% வந்து குறைப்பதான் வந்து சொல்றாங்க. இது வந்து இன்ஃப்ளமேஷனையும் வந்து உங்களுக்கு குறைக்குது. இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு வரும்பொழுது வந்து மல்டிபிள் டிசீசஸ் வந்து இருக்கு. அதுல வந்து நீங்க சரியா சாப்பிடாம இருப்பது, அதே மாதிரி வந்து
லோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்மோக்கிங், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது உங்கள் உடம்பு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆகும் பொழுது உங்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே எல்லாமே வந்து குறைப்பதற்கு நீங்கள் டெய்லி வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி எடுத்துக்கிட்டீங்க, அட்லீஸ்ட் வந்து 2 டேஸ்க்கு ஒரு முறை வந்து ஸ்ட்ராபெரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் ஹெல்த்தை வந்து பூஸ்ட் பண்ணிவிடும். இதெல்லாமே வந்து ஃப்ளோரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சயின்டிபிக்கல் ஜேர்னல்ல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னா வந்து இந்த ஸ்ட்ராபெரியில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்டான ஆந்தோசயனின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தினால வந்து நடப்பதான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பிளட் சுகர் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுது. ஒருத்தவங்க வந்து டைப் 2 டயபெட்டிக்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்டடியை வந்து பார்க்க போறோம். ஃபின்னிஷ் ஸ்டடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டடியில பிரெட்டோட வெள்ளரிக்காயை வச்சு சாப்பிட்றத விட பிரெட்டோட ஸ்ட்ராபெரியை வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா 26% இன்சுலின் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியா வந்து சுரப்பதா வந்து ஒரு ஆய்வு வந்து சொல்லுது. அதே போல பார்ட்டிசிபென்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிரெட்டோட பெர்ரிஸ் வச்சு சாப்பிட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ்பெரிஸ் அண்ட் கிரான்பெரிஸ் சொல்லக்கூடிய இந்த பழங்களை வச்சு சாப்பிட்றாங்க. ஆனா அப்படி சாப்பிடும் பொழுது எந்த ஒரு எஃபெக்டும் அந்த அளவுக்கு வந்து தெரியல. ஆனா ஸ்ட்ராபெரியோட வச்சு சாப்பிடும் பொழுது மட்டும்தான் வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து சுகர் லெவல் ஸ்பைக் ஆகுது பாத்தீங்களா, அது வந்து ஆகாம குறையுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. நீங்க ஒரு ஸ்ட்ராபெரியை நீங்க ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தியா எடுக்கும் பொழுது அதுவும் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். இதனால நீங்க எடுக்கிறீங்கன்னா ஸ்மூத்தியா எடுக்கிறீங்களா இல்லை ராவா சாப்பிட்டுக்கிறீங்களா அப்படிங்கிறத பிளான் பண்ணி நீங்க வந்து சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது உங்களுடைய ஏஜிங் ப்ராசஸை டிலே பண்ணுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். முக்கியமா இதுல நீங்க கவனிக்கணும், உங்களுடைய ஏஜ் அப்படிங்கிறது இதுல குறைய போறது கிடையாது. ஆனா குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு எஃபெக்டை வந்து கொடுக்கும். உங்களுடைய எலாஸ்டிக்கான ஸ்கின், நீங்க சின்ன வயசுல இருந்தப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கின்னை இது வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த இதுல இருக்கக்கூடிய ஃப்ளோவினாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து ஏஜிங் ப்ராசஸை உங்களுக்கு கம்மி பண்ணுது. எப்படி கம்மி பண்ணுது அப்படின்னா கோலஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு வயசு அப்படிங்கிறது ஸ்பீட் ஆயிரும். இந்த ப்ராசஸ் வந்து இது போயிட்டு தடுக்குது. இப்படி தடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எலாஸ்டிக் ஸ்கின்னும் அதே மாதிரி வந்து சுருக்கம் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து விழாம உங்களுக்கு சூப்பராக வந்து இருக்கும். கோலஜன் வந்து இதை உங்களுக்கு தக்க வச்சுக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட் வந்து இதில் இருப்பதனால பார்த்தீங்கன்னா இதை நிறைய பேர் வந்து எடுத்துக்கிறாங்க. இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய டேஞ்சர் அப்படின்னு பார்க்கும்போது இதை அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிற்று வலி அல்லது பார்த்தீங்கன்னா வாமிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து ஒரு அளவாக சாப்பிடுங்க. அதே மாதிரி ஸ்ட்ராபெரிஸை நீங்கள் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதை நல்லா வந்து கழுவி நீங்கள் வந்து எடுக்கணும். அதே மாதிரி அழுகி போயிருக்குன்னா அதை வந்து தொடாதீங்க. இது வந்து ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல முக்கியமா பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய ஈகோலி, அதுக்கப்புறம் வந்து சாலிமோனில்லா சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியாலாம் இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா கேம்பிலோபாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியாவும் இருக்கும். இதை வந்து இந்த ஸ்ட்ராபெரியை உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால சர்ஃபேஸை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஜூஸ் போறீங்கன்னா அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுல வைரஸும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹெப்படைட்டிஸ் ஏ அல்லது வந்து நோரோ வைரஸ் சொல்லக்கூடிய இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா இதுல கண்டாமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கிளீன் பண்ணி மட்டுமே நீங்க வந்து யூஸ் பண்றது உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். இம்ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராபெரி நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. இதுல நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கு. நெகட்டிவான்னு பாத்தீங்கன்னா சாப்பிடுறது வந்து கரெக்டா வந்து சாப்பிடணும், கரெக்டா ஹேண்டில் பண்ணி சாப்பிடணும். இதுதான் வந்து நெகட்டிவ். இதுல இவ்வளவுதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா மீட் பண்ணுவோம்.